ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பிரியாணி வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் செஞ்ச ரெசிபி தான். அப்ப எனக்கு பிரியாணி செய்றது தெரியாது. அம்மாகிட்ட, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் கேட்டு நானா ஒரு ரெசிபி வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இத ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது வந்து பச்சரிசி வச்சு தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அப்பலாம் வந்து குக்கிங் இந்த யூடியூப் சேனல்ஸ் அந்த லிங்க் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு. டிவில எப்பயாவது போடுவாங்கல்ல, அது கூட பிரியாணி ரெசிபி எல்லாம் நான் எனக்கு பார்த்த ஞாபகமே இல்ல. இது வந்து என்னோட ரெசிபி. நானே கிரியேட் பண்ணது. சிக்கன் வந்து 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிட்டு, இ தயிர் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். தயிர் வந்து ஆப்ஷனல் தான். தயிர் சேர்க்கும்போது நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து கொஞ்சம் டெண்டரா, ஜூஸியா இருக்கும். அதனால தயிர் சேர்க்கிறேன். இத கைய வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிட்டு மினிமம் ஆவது 2 ஹவர்ஸ் ஆவது வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து சிக்கன் வந்து நல்ல உள்ளியும் வந்து காரம், உப்பு எல்லாமே இறங்கி டேஸ்டியா இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கல்பாசி சேர்த்து இது கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி இது சேர்த்து நல்லா ஃபைனா வந்து இடிச்சுக்கலாம். பிரியாணி வந்து தாளிக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாரி ரைஸ் வந்து வறுத்து கொஞ்சம் கீ விட்டு வறுத்து, இத வந்து தண்ணி ஊத்தி வச்சோம்னா, நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கஞ்சி எல்லாமே போயிடும். வெங்காயம் வந்து இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பெருசாவும் கட் பண்ணிக்கலாம். இல்ல நான் அந்த நீள வாக்குல கட் பண்ணது வந்து ஒரு 1/2ஆ வந்து கட் பண்ணிட்டேன். அரிசி வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, இந்த மாரி தண்ணி ஊத்திட்டு, நல்லா வாஷ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா கஞ்சியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல கீ வந்து விட்டுக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, இங்கேயுமே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருப்பேன். அத வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வெங்காயத்த வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன் கலருக்காக. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா? அது ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லா வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அதுல பாதி வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து நான் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த சிக்கன வந்து சேர்த்துட்டு, இந்த சிக்கனையுமே வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா நல்லா வந்து கோட் ஆயிட்டு, நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம தண்ணி வந்து இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து நான் 2 கப் தண்ணி வந்து சேர்க்கிறேன். நீங்க வந்து உங்களோட ரைஸ்க்கு ஏத்த மாரி மாத்தி சேர்த்துக்கோங்க. நான் இங்க வந்து லோக்கல் பிராண்ட் இருக்கும்ல, லூஸ்ல ரைஸ் அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் அளவு தண்ணி வச்சுட்டு, இப்ப இந்த தண்ணிய ஊத்திட்டு, இது வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனப்புறம் உப்பு, காரம், டேஸ்ட் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் கம்மியா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இங்க வந்து நான் இப்ப உப்பு செக் பண்ணி எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருந்தது. அத மட்டும் சேர்த்து விட்டுர்றேன். இப்ப வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு 80% அளவு குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து சேர்த்து விட்டுர்லாம். நான் இங்க கம்மியான குவான்டிட்டி செய்யறதுனால வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இன்கேஸ் நீங்க குவான்டிட்டி நெறைய இப்போ 1 கிலோ, 1 1/2 கிலோ அந்த மாரியெல்லாம் அதிகமா செய்யறதா நீங்க 1 1/2 கப் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. சரியா இருக்கும். இப்போ உங்களுக்கு சிக்கன் வந்து குக் ஆனப்போ 80% வந்து குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் அரிசி சேர்த்து விட்டுர்றேன். அரிசி வந்து நல்லா தண்ணி இல்லாம சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம், நம்ம புதினா வந்து லேயரிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் போல தம் போட்டுடலாம். இந்த பிரியாணி வந்து நல்ல காரமா இருக்கும். நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 போல அரைக்கிறதுக்கும் சேர்த்திருக்கோம். தாளிக்கும் போதும் வந்து 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் காரம் வந்து கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு காரம் வந்து எங்களுக்கு ஓகேவா இருக்கும். இப்ப வந்து 5 நிமிஷம் கழிச்சு, நான் இங்க வந்து புதினா வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கீ வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து மேல விடுறேன். விட்டுட்டு, இப்ப வந்து அகைன் வந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க, தம்ல வச்சுட்டு. தம் முடிச்சப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஜென்டிலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து சூப்பரா வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது நல்ல காரமா இருக்கிறதுனால சிம்பிளா நம்மளுக்கு தயிர் பச்சடி இந்த மாரி வெங்காயத்தோட சர்வ் பண்ணும்போதே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்மளுக்கு சிக்கனுமே பாருங்க எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. ரைஸுமே வந்து நீள நீளமா நல்ல சூப்பரா இருக்கு. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. யாராவது புதுசா நம்ம சேனல் பார்க்கிறதா இருந்தா சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.